ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால், யாருடைய நாமத்தினாலே? என் நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் நான் செய்வேன். I will do it. I will do it. அப்படின்னா அதை நான் செய்வேன். ஆண்டவர் அதை நான் செய்வேன். ஆகவே தேவன் யாருடைய நாமத்தினாலே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வாசிக்க கேட்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்து முழங்கால் படிட்டு, அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 25ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 இந்த மாதத்துக்குரிய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த 2வது ஆராதனை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய இரக்கத்தின் பாக்கியத்துக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள். இந்த தேவ சமூகத்தில் வந்து கேட்கிறவருடைய வார்த்தையை கேட்கிறவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த வார்த்தையை இணையதள வாயிலாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் யாராகிலும் அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்க்கையில காயங்களை கட்டும்படியாய், கண்ணயங்களை ஆற்றும்படியாய், கட்டுக்களை அறுத்து அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய், அவர்கள் வாழ்க்கையில பழுகி பெருகத்தக்கதாய், பூத்து குலுங்கத்தக்கதாய், எந்த காரியத்தை எதை கேட்டாலும், வேதம் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றவர் அவர் நாமத்தினால மட்டும் கேட்கட்டும். ஏசப்பா, உங்க நாமத்தினால் கேட்கிறேன் என்று ஜெபிக்கிற மக்களாய், ஜெபத்தில் நிற்கிற மக்களாய், வேதத்தை வாசிக்கிற மக்களாய் எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நேரில் சபையில் இருக்கிறவர்கள், நீங்கள் சபையில் இருந்து முழங்கால் படித்து தலைகளை தாழ்த்தி இருக்கிற இந்த ஜெபத்தை, ஜெபம் என்று சொன்னால் முட்டி போட்ட உங்களையும், இணையதள வாயிலாக இந்த வீடியோவை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே இந்த வாக்கு தத்தத்தை, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். I will do it. I will do it. நான் அதை செய்வேன். எங்கிருந்தாலும் நீங்கள் முழங்கால் நிற்கும் போது, அதாவது மூளை செய்யாததை உன் முழங்கால் செய்யும். எனவே நம்முடைய படிப்பு பட்டம் செய்யாததை, நம்முடைய திறமை செய்யாததை என் தேவன் முழங்காலில் நின்றால் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். எனவே அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 14 வாசிக்க கேட்கலாம். எழில் வாசிமா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அப்பா செய்வார். ஆமென். எந்த நாமத்தினால? எந்த நாமத்தினால? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எந்த நாமத்தினால? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எந்த நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை செய்வார். ஆமென். என் நாமத்தினால கேளு என் மகனே, என் நாமத்தினால கேளு என் மகளே, என் நாமத்தினால கேளு. அப்பா நம்ம கிட்ட கேட்கறதுன்னா, இப்ப இதுவரைக்கும் இன்பநாதன் இதுவரைக்கும் எந்த நாமத்தில் கேட்டிருப்பாரு? அவங்க தாத்தா பாட்டி வணங்கின தெய்வங்கள் என்று, அவங்க அப்பா அம்மா வணங்கின தெய்வம் என்று. ஆனா இன்றைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கார் டாக்டர் இன்பநாதன் அவர்கள். இன்றைக்கு டாக்டர் இமான் இன்பநாதன். இமான் என்றால் தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். நீ படுத்தாலும், உறங்கினாலும், எழுந்தாலும், நடந்தாலும், நீ பணியை செய்தாலும், எல்லா இடங்களிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். இயேசு உன்னோடு இருக்கிறார். இமான், தேவன் உன்னோடு இருக்கிறார். அப்ப இப்போது அவர் யார்? டாக்டர் இமான் இன்பநாதன். சிஸ்டர்,
உன்னதமானவள், நீ உன்னதமானவள். சிரிப்பு வர மாட்டேன், பெற்றவங்களுக்கு வரல. எப்படிப்பட்டவள்? நீ உன்னதமானவள், உன்னதமானவருடைய தேவனுடைய பிள்ளை, உன்னதமானவள். ஆகதான் தேவன் உன்னதத்துக்குரிய தேவன், உன்னதமானவராக தேவன். அதாவது ஒரு நோபல், ஆங்கிலம் சொல்லுகிறது நோபல். நோபல் என்றால் என்ன? அவள் உன்னதமானவளாக, உன்னதத்துக்குரியவளாக, உன்னதமான செயல்பாடுகள். இது முதற்கொண்டு லைஃப் ஸ்டைல் வித்தியாசம். அப்படியாக தேவன் இவாஞ்சலின் தேவன் உன்னதமானவளாக உன்னவருக்கு வைத்திருக்கிறார். இமான் இன்பநாதன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே கர்த்தர் சொன்னது என்ன சொன்னார்? நீங்கள் என் நாமத்தினால் இனிமேல் கேட்க போறது, இன்று முதல் இப்போது முதல் நீங்க கேட்க போறது, இதுவரைக்கும் கேட்டது வேற, இதுக்கு மேல கேட்க போறது வேற. எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் என்றது, பாவத்தில் மறித்து நீதிக்கு பிழைத்து எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியவான், பாக்கியவதிகள். இவர்கள் பெற்றெடுத்த தாய் தரப்படி எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியவதிகள். டாக்டர் இமான் இன்பநாதனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவங்க அம்மா அந்த நேரம் இல்லை. ஏன்னா அந்த அம்மா பார்க்கணும் தான் புள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவங்க பெற்றோர்கள் வந்து நின்று பார்த்து, அவன் இதுக்கு முன்ன இருந்ததை காட்டிலும் தேவன் இப்பொழுது ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ ஞானஸ்தானம் என்பது ஒரு வெறுமையான ஏதோ ஒரு உடன்படிக்கை அல்ல. ஏதோ நான் இப்போது பேசுறேன், நான் பேசுவது அடுத்த நிமிஷம் மாறுவது அப்படி அல்ல. கர்த்தருக்குள் பிறக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. அதைத்தான் சொன்னார், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும், என் நாமத்தினால் அவரால் பிறந்த, அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரால் ஞானஸ்தானம் எடுத்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள், நீங்கள் என் நாமத்தினால கேட்க வேணும். நீ யார்? ரத்தத்தால் கழுவப்பட்ட. உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், ரத்தம் சிந்து இன்றைக்கு உன்னை வீட்டிருக்கிறேன். ஆனபடினாலே நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய குமார குமாரத்திகள், என்னுடைய குமார குமாரத்திகளாக நீங்கள் வாழ்ந்தால் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டால் அதை அப்படியே செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாருடைய நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால. இப்ப இன்னைக்கு பிறந்தவங்க, ஏற்கனவே பிறந்தவங்களுக்கு ஆண்டவர் எந்த நாமத்தை கொடுத்திருக்கிறார்? இயேசுவின் நாமத்தினால பேய்களை துரத்துகிற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, கட்டிகளை இருக்கிற வல்லமை, பிணியாளிகளை சொஸ்தமாக்குற வல்லமை, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, குருடரை பார்க்க செய்கிற வல்லமை. இந்த வல்லமையின் அதிகாரத்தை ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவர் கரத்திலும் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும். அவர்களுக்கு நீ கரங்களை நீட்டினால் பேய்கள் ஓடும். இப்போ டாக்டர் இமான் இன்பநாதன் எப்ப பாக்குற சர்ச்சுக்கு போனாரு, இப்படி ஆயிட்டாரப்பா. இவர் வந்து நின்று அந்த பேய் பூச்சி ஆடுது வையில, அவர் பைக்ல போய்கிட்டு இருக்கிறார், நின்றுட்டு பேய் பூச்சி ஆடுது நின்று அங்க போய் பாக்குறாரு. பார்த்துட்டு இயேசுவின் நாமத்தினால் பிசாசை போன்னு சொன்னாருப்பா. அந்த பிசாசு அப்படியே அந்த பொண்ணு பேய் பூச்சி பொண்ணு கீழே விழுந்துச்சு, பேய் போயிடுச்சு, அந்த பொண்ணு சுகமாயிடுச்சுப்பா. இந்த வல்லமையின் அதிகாரத்தை இன்று முதற்கொண்டு உங்க கையில கர்த்தர் கொடுத்து விட்டார். இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். அவருடைய உன்னுடைய வல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை, அந்த வேல்யூ என்னன்றது உனக்கு புரிய வேண்டும், உங்க ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும். நேராக சபையில் இருக்கிற உங்களுக்கும் சரி, இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற உலகம் முழுவதும் எல்லாருக்கும் சரி, உன் வேல்யூ என்ன? ஆண்டவருடைய சொந்த புள்ளன்கிற அந்த வேல்யூ, அந்த தகுதி, அந்த தன்மை என்னன்றதை நீங்கள் உணர வேண்டும். நான் தேவனுடைய மகள், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் மகள் என்ற அந்த தன்மையை நீங்கள் உணர வேண்டும். அந்த லெவல நீங்க உணர வேண்டும். அதை உணராமல் இருப்பதனால் தான் நீங்கள் பேய்களை ஓட்ட முடியல, பிசாசுகளை துரத்த முடியல, நீங்கள் ஊழியம் செய்ய முடியல, ஆத்துமாவை போய் பார்க்க முடியல, நான் பெற்ற நன்மை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் இன்னுமாய் நீங்க உங்க வேல்யூ பத்தி தெரியல. எனக்கு தெரியும், நான் ஒரு விசுவாசியா என்ன ஊழியத்தில் அழைத்தார். ஒரு விசுவாசிக்கு வேல்யூ என்ன, ஒரு ஊழியக்காரனுக்கு வேல்யூ என்ன, அந்த ஊழியக்காரனுடைய வேல்யூ என்ன பயன்படுத்தணும், அந்த கணத்தை பயன்படுத்தணும். நான் பயன்படுத்த ஊழியக்காரன் சொல்லிவிட்டு ஆண்டவர் பேய்களை தோத்த சொன்னார், தோத்தாம நான் பாட்டு இருந்தா சபை வளருமா? சபை வளருமா? ஆத்மா வருமா? பேய்கள் தோத்தம் இருக்க முடியுமா? போன்ல பேய் தோத்தம் இருக்க முடியுமா? என் நாமத்தினால நீ
நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் நீங்க செய்ய வேண்டியது என்றால், என் நாமத்தினால, ஏசப்பா நாமத்தினால நீ வீட்டுக்கு எனக்கு ஆண்டவரே எனக்கு 45 இன்ச் டிவி வேணும் ஆண்டவரே. டிவி வந்துட்ட போதுமா? அதுதான் என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னாரா? டிவி, வாஷிங் மிஷின் வேணும் ஆண்டவரே, இல்ல ஏசி வேணும் ஆண்டவரே, ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, அப்புறம் நான் பட்ட படிப்பு வேணும் ஆண்டவரே, கார் பங்களா வேணும் ஆண்டவரே. பட்ட படிப்பு போத ஆண்டவரே அப்படி என்று சொல்லி நாம் இருந்தால் போதாது. அதுவல்ல உன் அதிகாரம். அதுவல்ல உன் அதிகாரம். ஹலோ, உனக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அங்கீகாரத்தை, அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அன்பான தேவ பிள்ளையே, நீ நேரலையில சபையில் இருக்கலாம், ஒருவேளை வெளியில இணையதளத்தில் நீங்கள் வீடுகளில் ஆபீஸ்ல இருந்து நீங்க கேட்கலாம், பார்க்கலாம், கேட்கலாம், அந்த வார்த்தையை பார்க்கலாம். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தால், நீ ரட்சிக்கப்படாவிட்டாலும், ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த நீ பெற்ற நன்மை பிறருக்கு சொல்லி பிறரை ஆலயத்தில் அழைத்து வர வேண்டும், ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதுதான் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார். எனவே ஒரு டிவி வாங்குறது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவர் ஒரு வீடை கட்டி கொடுத்தது பெரிய விஷயம் அல்ல. உங்க மேல இருக்கிற பேய் பிசாசு பெரிய, உங்க மேல இருக்கிறதான காரியங்களை உங்க வீட்டை டெவலப் பண்றது அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பேய்களை துரத்த வேண்டும், நோய்களை தீர்க்க வேண்டும், பிடியாளிகளை கட்டுகளை அறுக்க வேண்டும், பாவப்பட்ட மக்களை பாவத்தில் சாபத்தில் நீக்கி பரிசுத்தமா வாழ வைக்க வேண்டும். இதுதான் கர்த்தர். நீங்கள் என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வேலையை புரிந்துகொள், உன்னுடைய மதிப்பை புரிந்துகொள், உன்னுடைய கணத்தை புரிந்துகொள். ஒரு ஊழியக்காரனா சபையில நீ மூப்பரா, மூப்பருடைய அம்மாவா, மூப்பருடைய மனைவியா, இல்ல தலைவர்களா இருக்கிறீர்களா, உபத்தலைவர்களா இருக்கிறீர்களா, விசுவாசிகளா இருக்கிறீர்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு இதுதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இதுதான். உங்கள் மேல் இருந்த பேய்களை பிடிகளை போக்கி ஆண்டவர் உங்களை ரட்சித்து வழிநடத்தி இருக்கிறார், ரட்சிப்பு நடத்திருக்கிறார், உங்களை வாழ வைத்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அழிந்து கொண்ட ஆத்துமாக்களுக்கு நேராக சாட்சி உள்ள ஜீவம் வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தருக்குள்ள வழிநடத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சகோதரி பிள்ளையாகி டாக்டர் வேலாயுதம் அவர்கள், வெபினேசன் அவர்கள் மருத்துவமனையிலே மருத்துவம் வேலை செய்கிறார். அவரோடு கூட பணிபுரிந்து வருவதுதான் டாக்டர் இன்பநாதன். இன்னைக்கு அந்த டாக்டர் இன்னைக்கு இமான் இன்பநாதனாக இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதற்கு காரணம் என்ன? எனக்கு அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு மருத்துவ சேவையில அங்க 2 பேர் மருத்துவ வேலை செய்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்ட விதம் வித்தியாசமாக. அவர் அவருடைய பாணியில் இருப்பார், இவர் இவருடைய பாணியில் இருப்பார். அவர் டியூட்டியை முடிப்பார், இவர் போய் அவர் ரிலீவ் பண்ணுவார், அவர் வந்து இவர் ரிலீவ் பண்ணுவார், அவர் இவர் ரிலீவ் பண்ணுவார். இப்படித்தான் இவர் டியூட்டி முடியும் போது அவர் டியூட்டி முடியும், இவர் இப்படியாகத்தான் மாறி மாறி வேலை செய்தார்கள். ஆனால் ஒரு மணி நேரம், அரை மணி நேரமே இவங்க அந்த இடத்துல பேச முடியாது. இவர் வந்தாருன்னா அவர் ரிலீவ் ஆயிடணும், வந்துடணும். அவர் வந்தாருன்னா இவர் ரிலீவ் ஆயிடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு கிறிஸ்தவன், ஒரு பெந்தெகோஸ்தே கிறிஸ்துவன், பரிசுத்தாவியை பெற்ற ஒரு கிறிஸ்துவன் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். அவரோடு கூட இருந்த இந்த அன்பு சகோதரன் இன்னைக்கு இமான் இன்பநாதனாக, டாக்டர் இமான் இன்பநாதனாக மாறுவதற்கு காரணம் என்ன? அவர் நடந்து கொண்ட விதங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய ஏச்சுக்கள், ஒவ்வொரு காரியமும் அவர் என்ன ஆண்டவரை குறித்து பேசி, ஆண்டவரோடு கூட இருக்கிற காரியங்களை குறித்து பேசி, அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போகணும், நான் சர்ச்சைக்கு போனேன் என்பா, நீ வந்து நான் சர்ச்சைக்கு போகணும், நீ வந்து என்ன ரிலீவ் பண்ணி நான் சர்ச்சைக்கு போகணும். அப்ப அவருக்கு பாதிக்குது. என்ன பாதிக்குது? இது இந்த டாக்டர் சர்ச்சுன்றாரு. அப்ப அந்த சர்ச்சு அவருக்கு என்ன ஆகுது? டச் ஆகுது, மனசுல டச் ஆகுது. ஒரு நாள் வரப்படும் பொழுது அவருக்குள்ள அந்த பழக்க வீட்டுக்கு வருகிறார். ஒரு நாள் இவருடைய ஆக்டிவிட்டி புரிகிறது, இவரோடு நல்ல பழக்க ஏற்படுகிறது. அப்ப வீட்டுக்கு வருகிறார், அன்பை பரிமாறுகிறார். அவர் நம்ம வீட்டுக்கு வருவார், கிறிஸ்துமஸ் வருவார், ஈஸ்டர் வருவார். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்மளோடு கூட ஐக்கிய உணவுகளை அவர் சாப்பிடுவது வழக்கம், நம்மளோடு கூட இருப்பது வழக்கம், பேசுவது வழக்கம். அவர் அக்கா மாமான்னு கூப்பிட்டா இவரும் அக்கா மாமான்னு கூப்பிடுவார். அப்ப அப்படியே அந்த பழக்க வழக்கம் ஏற்பட்டது. ஒரு காலகட்டம் வரப்படும் போது அவரிடம் சொல்லுகிறார், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறேன் டாக்டர், நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறேன் சொல்லுகிறார். இன்றைக்கு முழு மனதோடு தன் தாய் பெரியம்மா குடும்பத்தோடு வந்து இன்னைக்கு ஆண்டவரை ஏற்று ஞானஸ்நானம் எடுக்கிறார். கண்பானவர்கள், நீங்க தொழில் செய்யலாம், பிசினஸ் செய்யலாம், நீ வளப்போட 4 பேர் போட்ல போகலாம், அல்லது நீ பிசினஸ் பண்ணலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம். நீங்கள் போகிற
இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம். நீங்கள் நடந்து கொள்ற விதத்துல, நீங்கள் பழக்க வழக்கங்களிலே அவர்களும் மெய்யான தெய்வத்தை ஏற்று ஆண்டவர் ஏற்று சபைக்கு வருவார்கள். அல்லேலூயா. எங்க வந்தா நம்ம நடக்குன்னு தெரியும். நம்ம வாழ்க்கையில எதை தொட்டாலும் துக்கம், எதை தொட்டாலும் தடை, எதை செய்தாலும் வளர்ச்சி இல்ல, எதை பண்ணாலும் அதுல ஆசீர்வாதம் இல்ல. இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கிற மக்கள் ஏராளம், கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்கள்? நல்ல தெய்வத்துக்குள்ள எப்படி வருவார்கள்? நம்மிடத்தில் உண்மை இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது, உதாசீனம் இருக்கக்கூடாது. ஓய்வு நாள் என்றால் சபையில் இருக்க வேண்டும், சபை கூடுதல் சபையில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அதாவது சபையில என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் உன்னை பங்கு இருக்க வேண்டும். நீ ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் பார்க்கப்படும் உறவினர் பார்க்கப்படும். ஏன் இந்த குடும்பம் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருப்பாங்கப்பா, சர்ச்சில் இருப்பாங்க. காலையில போறவங்க சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டாங்கப்பா. அவங்க சர்ச்சில் இருப்பாங்க, அவங்க ஆண்டவரோடு இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க. அப்படி உங்களை குறித்து ஏன் அவங்க அப்படி இருக்கிறார்கள்? ஆமாப்பா, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பிடி, நோய், பிரச்சனை, போராட்டம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு போய் இன்னைக்கு நல்லா வாழறாங்கப்பா, சர்ச்சைக்கு போன நல்லா இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நல்ல உயர்வு, நோயினுடைய பிடி, பிரச்சனை, போராட்டம் தீர்ந்து போச்சு. வீடு மாசல கட்டுறாங்க, பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்ல டெவலப், நல்ல நல்ல முன்னேற்றத்துக்கு பார்க்க போகிறாங்க. அந்த தெய்வம் நல்லவருப்பா. அப்ப நம்மளும் அந்த ஆண்டவரை ஏத்துக்கலாமே, அவங்க பின்னாடி சபைக்கு போலாமே. அப்படி என்று உன்னுடைய பரிசுத்த நடக்கை கேட்டவர்கள் உன்னோடு கூட வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களுக்கு செய்வார்? யாருக்கு செய்வார்? இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னாரே. ஆக நீங்க பாட்டு இருந்துட்டு ஓய்வு நாள் விட்டுட்டு, சபை கொடுதல் விட்டுட்டு, சபையில ஒரு ஒற்றும் இல்லாம, சபையில ஒருவன் இல்லாம, நம்ம ஊர்ல இருந்து வர ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும், வந்தா சரி வராட்டா சரி கண்டு காணாம விட்டு நம்ம பாட்டு இருந்துட்டு ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ போற வரோம், ஆண்டவருக்கு ஒத்துமா உண்மையா சம்பாதிப்பதில் கொடுக்காம செய்யாம, ஆண்டவருக்கு முன்மாதிரி இல்லாம நம்ம இருக்கப்படும் பொழுது இதை பார்க்கிற ஜனங்கள் ஒருவர் கூட மனம் திரும்ப மாட்டார்கள். ஒருவர் கூட மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மனுஷனுடைய இந்த இமான் டாக்டர் இன்பநாதன் அவர்களுடைய இமான் இன்பநாதனுடைய பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த நடக்கை, அவர் வாழ்க்கையில் இன்று முதல் நடக்க போற காரியங்களை குறித்து அந்த ஊர் தையூரா மெய்யூராப்பா, அந்த ஊர் என்ன ஊரு? மெய்யூர். பாருங்க, அருமையான ஊரு. அந்த மெய்யூர்னு பேர் தான். ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் பொய்யான ஜனங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மெய்யூர்ல யார் தெரியுமா இருக்கிறார்? மெய்யான கடவுளுக்கு மெய்யூருக்கு போக வேண்டியவர் இவர் ஒருவர் தான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இமான் இன்பநாதன், டாக்டர் இமான் இன்பநாதன் மட்டும்தான் மெய்யூருக்கு போக போறாரு. என்ன தெரியுமா? இந்த பூமியில இந்த உலகம் பொய்யூர். இது என்ன ஊரு? இது பொய்யூர், பொய்யான ஊர். இது இந்த உலகம் நம்ம வானத்துக்கு வாழ்கிற இது பொய்யான உலகம், பொய்யூர். ஆனா பரலோகம் தான் மெய்யூர். இப்ப அவர் மெய்யூர்ல பிறந்து மெய்யூர்ல வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஊருக்கு பேர் மெய்யூர், மெய்யூர் குப்பம். அப்படிதானே? மெய்யூர் குப்பம். ஆனால் அந்த மெய்யூர் குப்பம்னு பேர் மட்டும் தான் மெய்யூர். ஆனால் அந்த ஊர் பொய்யான ஊர். அந்த ஊர் மட்டும் இல்ல, வானத்துக்கு இருக்கிற எல்லா ஊரும் பொய்யான ஊர். ஆனால் அவரை தாயின் கருவில உருவாவதற்கு முன்ன கண்டவர், அவங்க தாயின் கருவை கண்டவர், தாயின் கர்ப்பப்பையை கண்டவர். அந்த தாயின் கர்ப்பப்பையில கருவாய் உண்டாக முன்னே இந்த பிள்ளை இமான் இன்பநாதனாக கர்த்தருக்குள் வாழ போகிறார் என்று கருவில உருவாக முன்னே இவரை தெரிந்து கொண்டார். ஆனபடினால் தான் அந்த ஊரை இப்ப இந்த ஊர்ல மெய்யூர் என்ற ஊர்ல வாழ்கிற இவர் இப்ப இந்த இவரால உண்மையாகவே அந்த ஊரே மெய்யூராய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? இவருடைய வாழ்க்கை அங்க பலமா ரூபிக்கப்பட வேண்டும், இவருடைய நடத்தை ரூபிக்கப்பட வேண்டும், இவருடைய பரிசுத்தத்தை காண வேண்டும். எப்படி இந்த மனுஷன் இருந்தாயா? எந்த டாக்டர் இன்பநாதன் எப்படி இருந்தார்? இன்னைக்கு இப்படி பரிசுத்தமா வாழ்கிறார். அவர் வாழ்க்கை முன்னேற்றத்தை பார்க்கப்படும் போது அவருடைய நடத்தை, ஆக்டிவிட்டி, பேச்சு, வார்த்தைகள் எல்லாம் மாறிவிட்டது. அவருடைய வித்தியாசமா வாழ்கிறார். எனவே அவரை போல அவர் எங்கே போனார், எந்த சபைக்கு போனார் என்று இவர் பின்னாடி அவர்கள் ஓடோடி வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவராகிய தேவன் அந்த பொய்யான இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த பொய்யான ஊரு, ஆனா அந்த ஊருக்கு மெய்யான ஊரு. ஆனா இது மனுஷன் வச்ச மெய்யூரு. ஆனா கர்த்தர் வாழ்கிறதான மெய்யான ஊரு அது பரலோகம். அந்த மெய்யான ஊருக்கு இந்த மனுஷனை, இவரை மட்டுமல்ல அந்த குடும்பத்தையும் அங்க இருக்கிற அந்த ஊர் மக்களின் கர்த்தர் அந்த மெய்யான ஊருக்கு இவரை கொண்டு அழைக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனவேதான் அந்த மெய்யான ஊருக்கு நான் போக வேண்டும். இந்த பொய் உலகத்தில் அந்த பொய்யான ஊர்ல வாழ்கிறேன், பொய் மாய்மலம் உள்ள இந்த மனுஷனிடத்தில் வாழ்கிறேன். இந்த பொய்யான உலகத்துல
உலகத்தின் மனுஷன் ஒரு மாய. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்திருக்கிற நாம் அந்த மெய்யான ஊருக்கு போக நமக்கு ஒரே ஒரு பரிசுத்த தேவை. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அந்த ரத்தத்தால் நீங்கள் நானுமா கழுவப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம தொப்பல்படி உறவுகளும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாவர் நம்ம குடும்பத்தார் வீடு உள்ளவர்கள் அங்க மெய்யான உலகத்துக்கு மெய்யூருக்கு போகிறதுக்கு அந்த மெய்யான பரலோகத்துக்கு போறதுக்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர் நம்ம இருக்க வேண்டும். அதற்கு முழுமையான காரணம் என்னவென்றால் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மெய்யான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாதான் நிச்சயமாக கர்த்தராகிய தெய்வம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் முதலாவது காரியம் சொன்னார் ஆண்டவர். முதலாவது சொன்ன கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீத புத்தகம் 103 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும்? கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். வாசிங் வசனத்தை 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு அழகா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. பிரியமான உங்களுக்கு ஆண்டவர் கேட்கிறது அவருக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? அப்பா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, யாருக்கு பயம்? யாருக்கு? பொண்டாட்டிக்கு பயப்படுறதில்லை, புருஷனுக்கு பயப்படுறதில்லை, உலக மனுஷனுக்கு பயப்படுறதில்லை, பணம் பொருளுக்கு பயப்படுறதில்லை. ஐயோ இந்த பணத்தை எடுத்துட்டா குறைச்சிடுமோ, ஐயோ இந்த நகை என்ன பண்ற குறைச்சிடுமோ, ஐயோ இந்த சொத்துல என்ன பண்ற குறைச்சிடுமோ, ஐயோ ஏதாவது கொஞ்சம் தசமா காணி கொடுத்துட்டா நம்ம பிச்சைக்காரன் ஆயிடுமோ அப்படின்னு இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. உடைமைகளுக்கு, பொருளாதாரத்துக்கு, மனுஷனுக்கு, வானத்துக்கு கீழே எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆனா பரலோகத்தின் தேவன் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம பயப்படணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் இறங்குவார். அவர் இறங்க வேண்டும் என்றால் யாருக்கு இறங்குவார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் அவர் இன்சூரன்ஸ் போட்டது எனக்கு தெரியாது, அந்த குடும்ப இன்சூரன்ஸ் போட்டது எனக்கு தெரியாது. ஆனா என் அப்பா இயேசுவுக்கு தெரியும். ஒரு நாள் குடும்பமா வந்து பல்லாயிரக்கணக்கான அந்த காணிக்கை கொண்டு வந்து, அப்பா இது தசம்பாகம் என்று கொடுக்கப்படப்படுது. நான் கேட்கல என்ன தசம்பாகம். அப்ப சொல்லுகிறார்கள், அப்பா நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சப்பா, அதுல வந்த பணத்துல ஆண்டவருக்கு முதலாய் நான் தசமபாகத்தை கொண்டு வருகிறேன் என்று குடும்பமாக வந்து கொடுத்தார்கள். என் கண்பான தேவ ஜனமே, நீ யாருக்கு பயந்தாய்? அந்த குடும்பம் யாருக்கு பயந்தது? கர்த்தருக்கு பயந்தது. ஆனபடியால் கர்த்தர் சொல்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வட்டி கட்ட வேண்டியதா இருந்தாலும், எத்தனை கடனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு நான் தசம பாகத்தை முதல் பங்கை எடுத்து கொடுப்பேன் என்று கொடுக்கிறாயே, இதுதான் கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பயம். ஆனபடியால் அந்த ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் உன் குடும்பத்துக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. உன்னால முடியுமானா முடியாது, அது சாத்தியம் அல்ல. உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியுமா? அது சாத்தியம் அல்ல. ஆனால் நீ யாருக்கு பயப்படுகிறாய்? கர்த்தருக்கு உண்மையாய் நீ பயப்படுகிறபடினாலே ஆண்டவராகிய தேவன் அந்த பயம் நீ கர்த்தர் மேல் வைக்கிறபடினாலே ஆண்டவராகிய தேவன், நீங்க பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஒரு விஷயம் கூட தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார். அப்படி உன்னுடைய பயம் யார் மேல இருக்கணும்? சொல்லுங்க, யார் மேல இருக்கணும்? ஐயோ நான் இன்னைக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன், நான் வார வாரம் 200 ரூபாய் கொடுக்குறேன், நான் வார வாரம் 500 ரூபாய் கொடுக்குறேன், வார வாரம் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் வார வாரம் 100 ரூபாய் கொடுக்குறேன். இதே நிலையில தான் கொடுக்கணும். இதுக்கு மேல கொடுத்துட்டா பாஸ்டர் பாவுக்கு என்ன தோணும்? ஐயோ இவங்களுக்கு இவ்வளவு பணம் வருமானம் வருது போல தெரியுது, அதனாலதான் ஏத்தி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க நினைச்சுவாரோ அப்படின்னு நினைக்காத. நீ 200 ரூபாய் கொடுத்த, நீ 400 ரூபாய் கொடுத்தா, நான் அப்பாவை பார்த்து சொல்லுவேன், அப்பா நீ 200 ரூபாய் கொடுத்தாங்கப்பா, இன்னைக்கு இந்த வாரம் 400 ரூபாய் கொடுத்திருக்காங்க, இந்த 400 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணுங்க, 30, 60, 100 ரூபாய் நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நீ 400 ரூபாய் கொடுக்கிறாள், அப்புறம் நீ 500 கொடுக்கிறாள், நீ 1000 கொடுக்கிறா, ஆண்டவரே 1000 கொடுத்தார்கள், இன்னும் இவர்கள் பலிக்கு பெருகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் இவர்களுக்கு
கர்த்தர் கொடுக்கட்டும் அப்படின்னு இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன். நீ 5000 10,000 ஒருவர் சொன்னார். அன்பு சகோதரர் மோகன் லாசரஸ் அவருடைய சாட்சியில விட்னஸ்ல ஒரு சகோதரர் அந்தோணி புதுக்கோட்டை சார்ந்தவர். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர் மோகன் லாசரஸ் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், நான் மாட்டு வண்டி ஓட்டினேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எங்கள் குக்கிராமத்தில் நான் மாட்டு வண்டி ஓட்டினேன். அந்த மாட்டு வண்டி ஒரு நடை ஒரு வண்டி ஓட்டிமை இறக்கினால் நெல்லு மூட்டை அது இறக்கினால் கொண்டு போய் 25 ரூபாய் எனக்கு கிடைக்க ஒரு நடை ஓட்டினால் 25 ரூபாயில என்னுடைய வாழ்க்கை தொடங்கினது. ஆக 25 ரூபாய் ஒரு நடை ஓட்டி போன லோடு அந்த மாட்டு வண்டி கொண்டு இறக்கி வைத்தால் 25 ரூபாய் கொடுப்பார்கள். இப்படியா என் வாழ்க்கை பழகினது. ஆனா டெய்லி நான் என்ன செய்வேன்? உண்மையாக 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். 3 மணி நேரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன். டெய்லி என் அறைக்குள்ள போவேன், பூட்டிக் கொள்ளுவேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பைபிள் வாசிப்பு அதிகாலை எழுந்தா 3 மணி நேரம் ஆண்டவரோடு நான் செலவு பண்ணுவேன். 3 மணி நேரம் காலையில 6 to 8 9 மணிக்கு கொடுத்துட்டு என்ன பண்றது வேலைக்கு எப்படி போக முடியும்? அப்படி அல்ல. நான் 3 மணிக்கு எழுந்து 3 4 5 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். அதிகாலையில ஜெபிப்பேன். அதிகாலையில தேடுவேன். தேடி தேடி ஆண்டவரை நான் தேடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 25 ரூபாய் ஒரு வண்டி ஏற்றி இறக்கினார். இப்படி மாட்டு வண்டியில ஆட்டோ இல்ல, குட்டியான இல்ல, அந்த தோஸ்த் அல்ல, லாரி அல்ல, டிராக்டர் அல்ல, நான் மாட்டு வண்டி ஓட்டுகிறவன். எனக்கு படிப்பு இல்லாதவன். ஒரு காலகட்டம் வரப்படும் பொழுது அதாவது பண இழப்பு வந்தது. இந்திய அரசாங்கம் பணத்தை எல்லா நோட்டுகளை மாத்துச்சு, 1000 500 மாத்துச்சு. அந்த காலகட்டத்தில் நான் இந்த பிசினஸ்ல அப்படி படிப்படியாக ஏறி வந்தேன். அந்த காலகட்டத்தில் 3.25 கோடி நஷ்டம் வந்தது. எத்தனை கோடி? சத்தமா சொல்ல, எத்தனை கோடி? சத்தமா சொல்ல, எத்தனை கோடி? 3.25 கோடி எனக்கு நஷ்டம் வந்தது. அந்த 3.25 கோடி நஷ்டம் வரும்போது பேர்களுக்கு வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட பொறுத்துற பண்ணேன். நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். தசமாக உண்மையா கொடுக்க ஆரம்பிச்சேன். 25 ரூபாய் ஒரு நடைக்கு வாங்கும் போதே ஆண்டவருக்கு 2,000 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். எவ்வளவு? 2 ரூபாய் 50 காசு எடுத்து வச்சிருவேன். ஒரு நாளைக்கு 2 நடை போடணும்னா 5 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். நான் வாங்கினது 50 ரூபாய். ஆனா அதுல 5 ரூபாய் வைப்பேன். 4 நடை ஓட்டினா 100 ரூபாய் வரும். அதுல ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சேன்? 10 ரூபாய் எடுத்து வச்சேன். இப்படி எடுத்து வச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். படிப்படியாக பிசினஸ் உயர்ந்தது. பண இழப்பீடு வந்த போது அந்த நேரத்தில் எனக்கு 3.25 கோடி இழப்பு வந்தது. நான் உடனடியாக நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவரே, எனக்கு 3.25 கோடி இருக்கிறது, கடன் அடைய வேண்டும். நான் மிஷனரி சர்ச் ஒரு சபையை கட்டி கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணினாரா? அங்க பொருத்தனை பண்ணின போது ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் மொத்தமாய் கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவரினால் பிரியமானவர்கள் நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஒரே வருஷத்துல 3.25 கோடி கடனையும் கொடுத்து விட்டு அவர் ஒரு பெரிய இடத்தை வாங்கி அந்த இடத்துல அரிசி ஃபேக்டரி, பெரிய ஃபேக்டரியாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டி வருகிறார். இப்பொழுதும் அதை கட்டி கொண்டிருக்கிறார். அதை முடிக்க போகிறார். அருமை சகோதரர் மோகன் லாசரஸ். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நவமி என்ற ஒரு சகோதரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகப்படும் போது அந்த இடத்துல பார்த்ததான ரங்கநாதன் என்ற ஒரு சகோதரன் அங்க மரண தருவாயில மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த வேளையில அவங்க தங்கச்சி பார்வதியை சந்திக்க நேர்ந்தது. கண்ணீரோடு கூட இருந்தார்கள். அவங்க மனைவி அங்க இருந்தார்கள். 2-3 பிள்ளைகள் விட்டு செத்துவிட்டால், மனைவி பிள்ளை செத்துவிட்டால் என்ன செய்வது அறியாமல் புகையாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில அவர்கள் உடனடியாக என்னுடைய தொலைபேசியில அவர்கள் நம்பரை எனக்கு கொடுத்தார்கள். அந்த நம்பர் மூலமாக அந்த ராத்திரி அவர்களோட நான் தொடர்பு கொண்டேன். அவர்களுக்காக ஜெபித்தேன். அவங்க ஒண்ணுமே தெரியாது. கையில இருக்கிற தண்ணியை கையில எடுக்க, அந்த தண்ணியை ஏசப்பாயின் ஒரு ரத்தம், இந்த ரத்தத்தை அவருக்குள்ள தெளிக்கிறேன். அவங்க மேல இருக்கிற அசுத்தாவிகளை விரட்டுகிறேன். அவங்க மேல இருக்கிற அசுத்த கிரிகள் விலகட்டும். அவங்க மேல இருக்கிற நோய் நொடிகள், இந்த ரத்தம் நிக்காத நிலை, நாடி நரம்புகள் சரிந்த ரத்தமே இல்லை. எல்லா பொல்லாதாவி முறிந்து விட்டான். மருத்துவர்கள் கைவிட்டார்கள். இவர் செத்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே மருத்துவர் செத்து விடுவார் என்று டைம் வைத்து விட்டார்கள். அந்த வேளையில் அந்த ராத்திரி வேளையில அடியேன் ஜெபித்த போது ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார். இன்றைக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்துக்காக அடியேன் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அவருடைய மனைவியும் அவருடைய தங்கச்சியுமாய் இன்றைக்கு கோரிமணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொந்த ஊர் ஊட்டியில குன்னூர் என்ற இடத்துல இருக்கிறார்கள். அங்கிருந்து கோரிமணி ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரிக்கு வந்தார்கள். வந்து அங்க மருத்துவர் சுகம் கொடுப்பார்கள் பார்த்தார்கள். மருத்துவன் கொடுக்கவில்லை. ஆனால் என் தேவன் அடியேன் ஜெபித்த ஜெபத்துல ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவர்கள் ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அந்த மகள் பார்வதிக்கு குழந்தை பாக்கி இல்லை. அப்பா, எனக்கு குழந்தை பாக்கி இல்லை என்று சொன்னார்கள். என் அன்பு மகளே, உனக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். நீ நம்ப என்று சொன்னேன். உடனடியாக அன்று முதல் உடனடியாக நாங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் கொஞ்சம் காலதாமதம். இன்றைக்கு அவர்கள் பஸ் பிடிச்சு ஓடோடி வந்து
போவதற்கு இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தால கேட்க வேண்டும். நான் இங்கதான் இருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்யூர் தாலுகாவுல இடைக்கநாடு பேரூராட்சியில இந்த முதலியார் குப்பத்துல விளம்பூர்ல தொடங்கின 1996 தொடங்கின இந்த ஊழியம், இந்த இறைப்பணி, சமுதாய பணி இன்றைக்கு இதே இடைக்கநாடு பேரூராட்சியில முதலியார் குப்பத்துல 2005 இங்க வந்து போட்டோம். அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து இந்த 28 ஆண்டுகளாக முடிவு வந்துவிட்டது. 28 ஆண்டு முடிய போகிறது. ஆனால் கர்த்தர் செய்த அற்புதங்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்க வேண்டும். இந்த சத்தியத்தை மட்டும் தான் நான் பேசுவேன். ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை மட்டும் தான் பேசுவேன். இயேசப்பா அற்புதம் செய்தார். அந்த அதிகாரத்தை என் கையில கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தோடு பேய்களை துரத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் துரத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகளை அறுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசை, பிணியை, நோயை விளக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த பொல்லாத ஆயுதங்கள், தென்பல சொல்லி ஆவிகள் எல்லாம் விலகி ஓட வேண்டும். அசுரத்த ஆவி போக வேண்டும் என்று ஜெபிக்கிற போது ஆண்டவர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெறுகிறார்கள். மரணத்தில் இருக்கிறவர்கள், மரண படுக்கையில் இருக்கிறவர் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நான் இங்கேதான் இருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவனா நிற்கிறவனால தான் இந்த ஊழியக்கார மூலமாய் இந்த சபையில் ஒரு அற்புதம் நடக்கிறது என்பது உலகெங்கும் பறைசாற்றுகிறது. எதற்கு சொல்லுகிறது சொன்னால், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் அப்படித்தான் கல்வாரி கம்யூனிட்டி பேராளத்தை சேர்ந்த மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்துக்குள்ள வாடுகிறவர்கள் சொன்னால், அவருக்குள் அவருடைய பிள்ளைகளா நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், சத்தியத்தை அறிவு, சத்தியம் விடுதலை ஆக்கப்பட்டிருந்தால், நீங்கள் இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை, நீ பெற்ற நன்மையை பிறருக்கு நீ சொல்லப்படும் பொழுது அது பறைசாற்றப்படும். அநேக ஜாதி ஜனம் உன் கிராமத்திலிருந்து, பட்டணத்திலிருந்து, உன் தொப்பல்படி உறவுகள் அத்தனை ஆலயத்தை நோக்கி ஓடோடி வரும். இன்னைக்கு எங்கொருவன், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு குழந்தை பாக்கியம் என்றால், கனடாவில் இருக்கிற மரண படுக்கையில் இருக்க தாயாருக்கு ஜெபித்தேன், மரண படுக்கையில் இருந்தார்கள். இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை அடைகிற கனடா தேசத்துல, அமெரிக்காவில் குழந்தை பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா, பல நாடுகளில் ஆண்டவராகிய தேவன் ஜெபிக்கிற போன் மூலமா ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல அற்புத சுகத்தை கொடுக்கிறாரே. ஏன் கர்த்தர் நீ அப்படி வாழ்ந்தால், தேவன் அவன் நாமத்துக்குள்ள நீ வாழ்ந்தால், நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நீ எதை சொல்லி ஜெபிக்கிறியோ அதை ஆண்டவர் உன் மூலமா அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி, கைகளை தட்டி. எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு விசை கூட அப்பா அவர் சொல்றது நம்ம செய்யணும். ஒரு தகப்ப கட்டளை இட்டுட்டா, ஒரு தகப்ப சொன்னா அந்த தகப்ப சொன்னதை அப்படியே நம்ம செய்யணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர் நமக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் நமக்கு இறங்குகிறார். நம்முடைய பயம் கர்த்தர் மேல மட்டும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பயம் யார் மேல இருக்கணும்? யார் மேல இருக்கணும்? எந்த அரசியல்வாதை பார்த்து பயப்படாது, எந்த கோர்ட்டு, எந்த போலீஸ் கண்டு பயப்படாது, எந்த மனுஷனை கண்டு பயப்படாது, எந்த விக்கிரகங்களை கண்டு பயப்படாது, எந்த கடனாளிகளை கண்டு பயப்படாது. உன் அப்பா இயேசுவை மட்டும் பார்த்து பயப்படு. உனக்கு எனக்கு ஒரே அப்பா, ஒரே அப்பா இயேசுவுக்கு பயப்படு. அவருக்கு மட்டும் பயந்தா நிச்சயமா கர்த்தர் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அப்பா நமக்கு இறங்குவார். நமக்கு துரோகிகள் எழுப்புவார்கள் என்றால் அது நடுவில் இறங்குவார். அன்பு சகோதரன் ரங்கசாமி, கந்தசாமி, ரங்கசாமிமா, ரங்கநாதனுக்கு நடுவில் கர்த்தர் இறங்கினார். அற்புத சுகத்தை கொடுத்தார். இது பொய்யல் அன்பானவர்களே. இதோ சபையில வந்திருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். குன்னூர்ல ஊட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சபைக்கு வாரந்தோறும் வரப்போகிறார்களா? அதை நான் நினைத்தேனா? இந்த சபைக்கு வாரந்தோறும் வரப்போகிறார்கள், காணிக்க தசமா கொடுப்பார்கள் அப்படின்னு நினைத்து பார்த்தனா, எனக்கு காணிக்க தசம பாகம் முக்கியம் அல்ல. வானத்துக்கு கீழே உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் என் இயேசப்பா நாமத்தினால அவர்கள் அற்புத சுகத்தை அடைய வேண்டும், அற்புத அடையாளங்களை காண வேண்டும். அது ஒண்ணுதான் என்னுடைய பிரதான நோக்கம். அதுதான் எங்க இயேசப்பாவுடைய திட்டம், சித்தம். அல்லேலூயா. அதுபோல யாரு எதிராளியாய் இருந்தாலும், விரோதிகளாய் இருந்தாலும், சத்துருக்களாய் இருந்தாலும் அவர்களை நேச துரோகம் செய்து கொண்டே இருக்கட்டும். நீங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள். உனக்கு துரோகம் அவர்கள் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். எங்க சொந்தக்கார பத்திரிகையில எங்க பேரை போடல, பங்காளி சொந்தக்கார பத்திரிகையில எங்க பேரை போடல.
ஆனா ஊரறிய பத்திரிக்கை கொடுக்குறாங்க. பத்திரிக்கையில என் பேர் இல்லை. ஒரு அண்ணன் அந்த பொண்ணுக்கு, எங்க சித்தப்பா பொண்ணு கல்யாணம், என் பேரை போல நான் வருத்தப்படலை. ஆனா ஊரறிய பத்திரிக்கை ஊர்ல இருக்கிறவங்க எப்படி நினைச்சிருப்பான், என்னடா இது முக்கியமான பங்காளி, பெரியவர் வீட்டு பிள்ளை, அதுவும் ஒரு பிஷப்பா இருக்கிறாரு, அவரு பேரை கூட போடலைப்பா அப்படின்னு அவங்க என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க, அந்த குடும்பம் தப்பா நினைச்சிருப்பாங்க. ஆனா அவனுக்கு உதவின்னு அவன் வீடு கட்டுறதுக்கு வந்து யாருக்கிட்ட கேட்கறான், அண்ணா ஒரு செங்கல் மணல்லாம் இறக்கணும், எனக்கு அதெல்லாம் இறக்கிறதுக்கு மண்ணு இல்லை, இடம் இல்லை, நம்ம இடத்துல கொஞ்சம் இறக்கிறேன்னு என்கிட்ட வந்து கேட்கறான். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், எப்பா நீ என்னென்ன இறக்கணுமோ இறக்க, நீ பத்திரிகையில பேர் போட்டானா போடாவிட்டான்னா எங்க அப்பா பரலோக ஜீவப்படுவதில் என் பேர் இருக்குது, அது போறியா? அல்லேலூயா. அப்போ அவன் எல்லாதான் பண்ணாலும், அவங்க என்னதான் சத்துருவா எழுப்பினாலும், 4 அடி என் தோட்டத்துல வந்து அவன் கல்லை நட்டுனாலும், என் மண்ணையே அவன் எடுத்துக்கினாலும், அவன் உதவின்னு வரும்போது அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நம்ம செய்யற உதவி, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் நம்ம செய்யணும். அவன் எதை கேட்டாலும் நம்ம செய்வோம். அவனே ஒரு நாள் கூடி தூங்கி போவான். ஐயோ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டேன், எவ்வளவு காரியங்களை செஞ்சேன், என்னென்னவோ பண்ணேன், ஆனா இன்னைக்கு நம்ம போய் அண்ணான்னு போது, அப்பா தம்பி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டு, அப்படி இல்லைன்னா அந்த தோட்டத்துல அந்த கல்லு மண்ணை இறக்கலன்னா இங்க இருந்து அந்த ரோடு வரைக்கும் நான் என்ன பண்ணணும், வெளியில தெருவில் ரோட்ல கொட்டிட்டு அங்கத்தான் வாங்கிட்டு போகணும். எவ்வளோ கஷ்டம். நம்ம தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. எனவேதான் எனக்கு அன்பானவர்களே, வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் அவர் ஒரு தகப்பனை போல நம்மளுக்கு இரக்கம் செய்வார், அவர் நம் தேவைகளுக்கு இறங்குவார். இரண்டாவதாக ஒரு வலது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. ஆண்டவருடைய வலது கரம் சங்கீதம் 119 173 வாசிங்க. சங்கீதம் 119 173 சொல்லுகிறது, வலது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. யாருடைய வலது கரம் துணையா இருக்கும்? அவருடைய கட்டளைகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவுடைய கட்டளைகளை தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டுடைய கட்டளை என்ன? ஏன் நமக்கு ஞானசானம், ஏன் ஆண்டவர் ஞானசானம் கொடுக்க? ஞானசானம் எடுத்து கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஞானசானம் எடுத்துவங்க, கைகளை உயர்த்துங்க. ஞானசானம் எடுத்துவங்க, கையை நல்லா உயர்த்துங்க. அப்போ அவருடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணுமா, தெரிந்து கொள்ளணும். அவருடைய கட்டளைகளை நாம் தெரிந்து கொண்டால் அவரது வலது கரம் எனக்கு துணையா இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கட்டளை என்ன? அவர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யணும். இப்போ எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன கட்டளை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை கையை வீசிக்கின்னு வந்தீங்க, இந்த வாரத்தை வந்துட்டீங்க, இப்போ முடிந்த உடனே என்ன பண்றீங்க, புறப்பட்டு போவீங்க. போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியா சந்தோஷமா போவீங்க. இதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர போறீங்க. இதுதான் ஆண்டவருடைய கட்டளையா? சொல்லுங்க, இதுதான் ஆண்டவருடைய கட்டளையா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுங்க? ஆண்டவருடைய நீங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க போறீங்க. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ள நீங்க மனதார ஏற்றுக்கொள்ள இருக்கிறீர்களா? ஆமென். சரி, உங்களை யாரும் வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்களாகவே எனக்கு இயேசப்பா வேணும் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். அவங்க சொந்த முயற்சி, சொந்த முடிவெடுத்து இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஓகேவா? ரைட். சரி, நீங்க உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஒரு ஓய்வு நாள், சபை திட்டங்களுக்கு, சட்ட திட்டங்களுக்கு, பைபிளுக்கு நீங்க எதுக்கும் நீங்க எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தின் பணிகள், ஆலயத்தின் காரியங்களில நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களா? ஆமென். சரி, இனி நீ உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆமென். ஓகே. இப்பொழுது பழையவைகள் ஒடிந்தன, எல்லாம் புதிதாயின. எனவே டாக்டர் என்மநாதனுக்கு இப்போது ஞானசானம் கொடுக்க போகிறோம். கண்ண முடிக்க, வாய முடிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர் அவங்க அப்பா அம்மா வைத்த பேரு இன்பநாதன். அவங்க மாட்டாங்களா? துணி எடுக்க போனாங்க. அப்புறமா ஒரு ரச்சல் ஓடு சீக்கிரம்.
உங்க பிள்ளைக்கு 80 இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். சரியா? உங்களுக்கு முழு சம்மதமா? ரைட். அப்படியே பாருங்க. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தன் பெற்றோர்கள் வைத்த பெயர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர்கள் வைத்த பெயர் இன்பநாதன். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஈமான் என்று சொன்னால் ஈமான் இன்பநாதன். ஈமான் என்றால் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஈமான் அப்படி என்றால் ஈமான் இன்பநாதன். ஈமான் என்றால் ஆண்டவர் இயேசு உன்னோடு இருக்கிறார். எனவே நல்ல பட்சிப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடு. கரங்களை தட்டி ஞானஸ்நானம் கொடுப்போம். உள்ள போ. இவாஞ்சலின் இங்க பாருங்க. இவாஞ்சலின் நீங்க கிறிஸ்தவ முறைப்படி உங்க பெற்றோரும் அம்மாவும் அப்பாவும் கிறிஸ்தவ முறைப்படி பெந்தகோஸ்து சபையில திருமணம் செய்து அடியனே திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்து நீ கிறிஸ்தவ வழிமுறைகளை வளர்ந்து வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ முறைவின் பிரகாரம் ஒரு தாய் தகப்பன் வயிற்றுல பிறந்ததே பாவம் என்று வேதம் சொல்லுவனுமாய் இன்றைக்கு நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க போகிறாய். நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்றியா? ஆமென், ஆமென். சரி, உன்னை பெற்றோர்கள் வற்புறுத்தி ஆண்டவரை இப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறியா? நீயே முழுமனதோடு ஞானஸ்நானம் எடுக்கிறாயா? முழுமனதோடு எடுக்கிற. ரைட். இப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறோம் எல்லாரும். இந்த இவாஞ்சலின் என்ற இந்த பிள்ளைக்கு எர்லின் அப்படி என்றால் நோபல், உன்னதமான பெண். இவள் தேவனுக்கு உன்னதமானவள், உன்னதத்துக்குரியவள், பரலோகத்துக்குரியவள். எனவே இந்த எர்லின் இவாஞ்சலின் என்று பேர் சூறப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. கண்டுபிடிக்கும். நான் எடுக்கிற வரைக்கும் எழும்பக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவாஞ்சலின் பாவத்துக்கு மரித்து இன்றைக்கு நீதிக்கு பிழைக்கும்படியாய் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. எர்லின் இவாஞ்சலின் என்று ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. உள்ள போ. பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 2024
இன்றைக்கு 2 பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ஜீவ புத்தகத்திலே இந்த பிள்ளைகள் பேர் எழுதப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுதப்பட்ட ஆயிற்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் பூமியிலே சாட்சியாய் தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் தேடுகிறவர்கள் ராஜ்யத்தை தேடுகிறவர்களா வாழ கிருபை தருகிறாங்க. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். எங்கள் கிராமங்களில் தொப்புப்பள்ளி உறவுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. இருள் பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஏசப்பா அவர்களுக்குள்ள பிறந்து அவருக்குள்ள இவர்கள் பிறந்து பூமியிலே ஆண்டவரே நித்திய ஜீவனுக்காய் ரட்சிக்கப்பட்டு வாழ கிருபைதாய். ஆசீர்வாத தண்ணீரை ஆண்டவரே தண்ணீர் ஆண்டவரே அப்பா அழுத ஆத்துமாக்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்து அவர்கள் பாவக்கரை போக்க இந்த தண்ணீர் ரத்தமாய் மாறட்டும். இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராய் மாறுவதாக. நீர் சிந்தின ரத்தம், நீர் சிந்தின உம்முடைய வார்த்தை, நீர் சிந்தின அபிஷேகம் ஆண்டவரை நிரம்பி வழிவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.